வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு தேர்தல் யுத்தம் 2019. எதிரும் புதிரும் களத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் தங்கள் கட்சிக்கு ஆதரவாக அனல் பறக்கும் இந்த வெப்பத்திலும் அனல் பறக்கும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே நேரம் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் வாயிலாக களத்தில் இருக்கக்கூடிய யதார்த்தம் என்ன, தங்கள் கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன, பிரச்சார உத்திகள் என்ன என்று பல்வேறு தகவல்களை எதிரும் புதிருமாக வந்து நம்மிடையே பகிர்ந்து வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி வடசென்னை தொகுதி. வடசென்னை தொகுதியை பொறுத்தவரைக்கும் பல்வேறு முக்கிய கட்சிகளினுடைய வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். அந்த வகையில் தற்போது நம்மிடையே இணைய இருப்பது இரண்டு முக்கிய கூட்டணிகளினுடைய வேட்பாளர்கள். திமுக காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்தவரைக்கும் திமுக சார்பில் தற்போது வடசென்னை தொகுதியில் டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்கள் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டிருக்கிறார். அதே போன்று அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்தவரைக்கும் அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தேமுதிக சார்பில் அக்கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு அழகாபுரம் மோகன்ராஜ் அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். இந்த இரண்டு வேட்பாளர்களும் தற்போது நம்மிடையே இணைகிறார்கள். இருவருக்கும் வணக்கம். களத்துல ஒரு கடுமையான வாக்கு சேகரிப்பு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிற நேரத்தில் நிகழ்ச்சிக்கு வந்ததற்கு மிக்க நன்றி. திரு கலாநிதி வீராசாமி அவர்களை பொறுத்தவரைக்கும் திமுகவில் மிக முக்கிய தலைவரான ஆற்காடு நா வீராசாமி அவர்களுடைய மகனாக அறியப்படுகிறார் கலாநிதி வீராசாமி. அவர் திமுகவினுடைய மருத்துவர் அணியில இணை செயலாளராக இருக்கிறார். பல்வேறு முக்கிய மருத்துவ முகாம்கள்ல திமுகவினுடைய முகாம்கள்ல முக்கிய பங்காற்றியவர் திரு கலாநிதி அவர்கள். அதே போன்று திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்ட நமக்கு நாமே பயணத்துல மிக முக்கியமான பங்காற்றியவர் கலாநிதி வீராசாமி அவர்கள். அதே போன்று தேமுதிக வேட்பாளர் அழகாபுரம் மோகன்ராஜ் அவர்களை பார்க்கிற போது தேமுதிக தொடங்கிய காலத்திலிருந்தே தேமுதிக தலைவர் விஜயகாந்தினுடைய பக்கபலமாக இருந்து கொண்டிருக்கிறார். சேலம் வடக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக அவர் வென்று சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி இருக்கிறார். தற்போது அழகாபுரம் ஊரை சேர்ந்த திரு மோகன்ராஜ் அவர்கள் வடசென்னை தொகுதியினுடைய வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார். இந்த இரண்டு வேட்பாளர்களிடமும் நாம் பேச போகிறோம். முதலாவதாக திரு கலாநிதி வீராசாமி அவர்கள், மிக முக்கியமாக திமுகவை பொறுத்தவரைக்கும் சென்னை என்பது பல்வேறு தொகுதிகளாக இருந்தாலும் வடசென்னை என்பது திமுகவினுடைய கோட்டை என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. கடந்த முறை அதிமுக வென்றது. தற்போது அங்கு சிட்டிங் எம்பியாக திரு வெங்கடேஷ் பாபு அவர்கள் இருக்கிறார். நீங்கள் களமிறக்கப்பட்டிருக்கிறீர்கள். எப்படி பார்க்கிறீங்க? களம் எப்படி இருக்கிறது? களம் அருமையாக இருக்கிறது. நீங்கள் சொல்வது போல் கடந்த முறை அதிமுக ஒரு பொய் பிரச்சாரத்தின் வைத்து இந்த 2G ஸ்கேம் என்பதை தமிழ்நாட்டு மக்களின் மத்தியில் அவர்களை நம்ப வைத்து அதனால் ஆதாயம் தேடி அதனால் வெற்றி பெற்றார்கள். ஆனால் அந்த நீதிமன்றத்தில் இருக்கும் நீதிபதி அவரே கூறினார், நான் இந்த அலுவலகத்தில் 9 மணியிலிருந்து 5 மணி வரை பல வருடங்களாக காத்திருந்தேன். ஏதாவது ஷ்ரெட் ஆஃப் எவிடன்ஸ், அதாவது ஏதாவது ஒரு சிறு தடயம் ஏதாவது கொண்டு வந்து கொடுப்பார்கள் இந்த குற்றச்சாட்டிற்கு என்று. அது எதுவும் இல்லை என்பதால் அவர்களை விடுவித்து தீர்ப்பளித்திருக்கிறார். இதிலிருந்தே தெரிகிறது, இது ஒரு பெரிய பொய் பிரச்சாரம் செய்து பாஜகவும் அதிமுகவும் இணைந்து இதை செய்தார்கள். அது இல்லை என்று தெரிந்த பின் இப்பொழுது வடசென்னை மிக சிறப்பாக இருக்கிறது. இப்போ தொகுதிக்குள் சென்ற இடங்களிலெல்லாம் மக்கள் பெரும் ஆரவாரத்துடன் ஆரத்தி எடுத்து பூக்களை தூவி அனைவரும் இந்த பாஜக அரசையும் அதிமுக அரசையும் நீங்கள் அகற்றி ஒரு நல்லாட்சி கொடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். திரு அழகாபுரம் மோகன்ராஜ், உங்களை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒரு பரிச்சயமான தொகுதியாக வடசென்னை இருக்கிறதா அப்படிங்கிறதா மிக முக்கியமான கேள்வி. வடசென்னை தொகுதியை சென்று தற்போது பிரச்சாரத்திற்காக சென்றிருக்கிறீர்கள். உங்களுக்கான வரவேற்பு எப்படி இருக்கிறது? இது நமக்கு சரியான களம்தான் என்பதை உணர்ந்திருக்கிறீர்களா? வணக்கம் சார். எனக்கு இது மிக சரியான களம் என்பதை முற்றிலுமாக உணர்ந்திருக்கின்றேன். நான் ஏற்கனவே என்னுடைய 32வது வயதிலேயே பஞ்சாயத்து தலைவராக பணியாற்றிய காலத்திலிருந்து இன்று வரை பொதுச்சேவையில் ஈடுபட்டிருக்கின்றேன். களம் மிக நன்றாக இருக்கின்றது. பிரச்சாரத்தை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் டாக்டர் அவர்கள் சொன்னதை போல கடந்த முறை பொய் பிரச்சாரம் அப்படிலாம் சொல்லணும்னு எங்களுக்கு தேவையில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான புரட்சித் அம்மாவின் அரசு செய்திருக்கிற சாதனையும் நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளிலே நாட்டிற்காக செய்திருக்க பல நல்ல திட்டங்களை, குறிப்பாக வீடு இல்லாத அனைவருக்கும் 2022க்குள் வீடு கட்டி தருவதாக வாக்குறுதி தந்து இந்தியா முழுவதும் வீடு கட்டிக் கொண்டிருக்கிறார்கள்.
தமிழகத்தில் குறிப்பாக 16 லட்சம் வீடுகள் தேவைப்படுகிறது. அதில் 3 லட்சம் வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன. மீதி வீடுகளிலும் 2022 கட்டி முடித்து விடுவோம். அந்த இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் பாரத பிரதமருடைய முத்ரா வங்கி திட்டத்தின் மூலமாக சாலையோர வியாபாரிகள், நடைபாதை வியாபாரிகள் எல்லாம் கந்து வட்டிக்காரர்கள் எப்போதுமே அவர்கள் 4 புறா ஓடிச்சு கந்து வட்டி கட்டுறது தான் சரியாக இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு உடனடியாக ஒரு ஆதார் கார்டை வைத்து 50,000 ரூபாய் கடன் உதவி கிடைக்க வழிவகை செய்து பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் கடன் வழங்கி இருக்கின்றார். அதே போல் 50 இளைஞர்களுக்கு, வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு தொழில் தொடங்குவதற்காக 59 நிமிடத்திலே 1 கோடி ரூபாய் லோன் சாங்ஷன் செய்து அறிவித்து நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதே போல் இந்த மருத்துவ காப்பீடு திட்டம் தமிழகத்திலே புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 1 லட்சம் வரைக்கும் மருத்துவ காப்பீடு திட்டம் இருந்தாலும் கூட இப்போது புதிதாக பிரதம மந்திரி அந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழே இந்தியாவுக்கு 50 கோடி குடும்பங்கள் பயன்படுகிற வகையிலே 5 லட்சம் வரையிலான மருத்துவ காப்பீடு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கின்றார். அது இல்லாமல் வடசென்னை தொகுதி குறிப்பாக ஏழை எளிய தொழிலாளர் பெருமக்கள் வசிக்கின்ற பகுதி. அவர்களுக்கெல்லாம் அனைத்து துறைகளிலும் வீட்டுக்கு வேலை செய்கின்ற வேலைக்கு போகிற பெண்களுக்கு கூட அந்த ஒரு துறை மூலமாக ஒரு கார்டு வாங்கி கொடுத்தால் அவர்கள் குழந்தைகள் படிப்பதற்கு, குழந்தைகள் கல்வி கற்பதற்கு மட்டுமல்ல, திருமண உதவி திட்டம் என்று பல்வேறு திட்டங்கள் மூலமாக அந்த திட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் சொல்லி செய்த சாதனைகளையும் செய்ய போன்ற சாதனைகளையும் சொல்லி நாங்கள் களத்தில் இருக்கின்றோம். கண்டிப்பாக எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதில் உறுதியாக இருக்கின்றோம். திரு அழகாபுரம் மோகன்ராஜ், சென்னையில சில முக்கியமான தொகுதிகளை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக வடசென்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு திமுகவினுடைய கோட்டை என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு இருந்த தொகுதி. கடைசி தேர்தலில் அதிமுக வென்றிருக்கிறது. தற்போது சிட்டிங் எம்பியாக திரு வெங்கடேஷ் பாபு அவர்கள் இருக்கிறார். அவர் இன்னும் தொகுதிக்கு பல்வேறு விஷயங்களை செய்யல. குறிப்பா தொகுதிக்கான நாடாளுமன்ற உறுப்பினர் கட்டிடம் என்பதை கட்டுவதற்கான எந்த முயற்சியும் எடுக்கல அப்படிங்கிற பல்வேறு குற்றச்சாட்டுகள் திரு வெங்கடேஷ் பாபு அவர்கள் மீது தொகுதியில் இருக்கக்கூடிய கள யதார்த்தங்கள் முன்வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது தற்போது நேரடியாக அதிமுகவாக இல்லாம, நேரடியாக பாஜகவா இல்லாம தேமுதிக வேட்பாளரை வடசென்னையில் முன்னிறுத்துவது என்பது ஒரு சரியான பார்வைன்னு நீங்க ஏத்துக்கிறீங்களா? கண்டிப்பா சரியான பார்வை தான். கண்டிப்பா சரியான பார்வை தான். அதில் கூட்டணி கட்சியில் ஒவ்வொரு தொகுதியில் அந்த கூட்டணிக்குள்ளா இருக்கிற ஒரு தொகுதியில் கூட்டணி கட்சி விட்டு கொடுக்குறது இயல்பு. அது அந்த கூட்டணி இருக்கிற எல்லா கட்சிக்கும் நான் பொதுவான வேட்பாளர். ஆகையினால அதில் கூட்டணி கட்சி கொடுத்ததுனால ஒன்று சரியாக வேலை செய்ய அப்படிலாம் கிடையாது. யாராக இருந்தாலும் மக்கள் வெற்றி பெற வைத்து விட்டால் அந்த தொகுதிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அரசாங்கத்திடம் சொல்லி, மத்திய அரசாங்கத்திடம் சொல்லி, மாநில அரசாங்கத்திடம் சொல்லி அதுக்குண்டான வழிவகைகளை கண்டிப்பாக செய்வோம். கள யதார்த்தம் என்பது புதிதல்ல. எப்போதுமே கூட்டணி கட்சியாக இருக்கும்போது அந்த ஆளுகின்ற கட்சியிடம் கூட்டணி கட்சிக்கு தான் அதிக மரியாதை இருக்கும். ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்களுக்கு கூட கொஞ்சம் மெதுவாக செய்கின்ற வேலையை கூட்டணி கட்சியாக இருக்கின்ற நாங்கள் இன்னும் வேகமாக முன்னெடுத்து செல்வோம். அதே போல கூட்டணி கட்சிகளை மதிக்க தெரிந்த தலைமை இருக்கிறதுனால உடனடியாக அந்த மக்களுக்கான பணிகள் நடைபெறும். திரு கலாநிதி வீராசாமி, உங்களை பொறுத்த வரைக்கும் சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான 3 தொகுதிகளில் திமுக நேரடியாக தங்கள் வாரிசுகளை களமிறக்கியிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகிறது. அது உங்களுக்கான ஒரு பலவீனமாக நீங்கள் பார்க்கிறீர்களா? உங்கள் மீது வைக்கப்படக்கூடிய அந்த வாரிசு அரசியல் அந்த விமர்சனத்தை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அதாவது அவர் பாரதிய ஜனதா கட்சியின் சாதனைகள் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு இப்போ பாரதிய ஜனதா கட்சி மோடி சென்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளில் ஒவ்வொரு இந்தியனுக்கும், இந்திய குடிமகனுக்கும் 15 லட்சம் ரூபாய் வங்கியில் போடப்படும் என்று சொன்னார். அது செய்யலை. அதுக்கப்புறமா டிமானிட்டைசேஷன் அப்படின்ற ஒரு கொடுமையான இது கொண்டு நான் இந்திய நாட்டு மக்கள் எல்லாரையுமே தவிக்க விட்டார். அதுக்கப்புறம் இது ஒரு வருடத்திற்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி, அதாவது 5 வருஷத்தில் 10 கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறதா ஒரு சொன்னார். அதில் இப்போ விசாரித்து பார்த்தா 50 லட்சம் கூட இன்னும் வேலை வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை அப்படின்றது தான் தெரியுது. அதுவும் இல்லாமல் இந்த இளைஞர்களுக்கு அவங்களா சொந்தமாக தொழில் தொடங்குவதற்காக அப்படின்னு சொல்லிட்டு லோனுன்னு சொல்லி 50,000 கொடுக்குறாங்க. கேட்டால் என்னன்னா, நீங்கள் பக்கோடா, அதாவது அவர் கிண்டல் செய்கிறாரா இல்லை என்ன பண்ணுறாருன்றதே எனக்கு புரியல. எனக்கு அதாவது படித்த இளைஞர்கள் அந்த மாதிரி மோகன்ராஜ் பாசிட்டிவ் பட்டியலிடுறார். இந்த மாதிரியான சில பாசிட்டிவான திட்டங்கள் இருக்கு, இதையெல்லாம் நாங்கள் கொண்டு போய் மக்கள் கிட்ட சொல்லி வாக்கு கேட்போம் அப்படிங்கிறார் மோகன்ராஜ். இல்லை, அதாவது பாசிட்டிவான இதுன்றது
ஜனங்கள் வந்து ஏமாளிகள் அல்ல. அதாவது இப்போ வந்து அதுவும் இல்லாமல் அவர் தமிழகத்தை எப்படி அவர் ஒதுக்கி வைத்திருக்கிறார் என்பதை மக்கள் பார்க்கிறார்கள். அதாவது இந்த நம்மளுடைய விவசாயிகள் வந்து டெல்லி சென்று பார்க்க நினைக்கும் பொழுது ஒரு மாதம் அங்கிருந்து பல வித்தியாசமான போராட்டங்கள் எல்லாம் மேற்கொண்டார்கள். நிர்வாண போராட்டம் வரைக்கும் சென்று அதை நாங்கள் ஆதரிக்கவில்லை. இருந்தாலும் நிர்வாண போராட்டம் செய்தும் கூட ஒரு பிரதமர் வந்து ஒரு நடிகர் நடிகைகளை உடனே சந்திக்கிறார். ஆனால் இந்த ஒரு மக்கள் பிரச்சனைக்காக அவர்கள் டெல்லியில் அவர்களை சந்திக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் தேர்தல் நேரத்தில் மட்டும் உடனே ஓடோடி வருகிறார். மறுபடியும் வந்து கொண்டிருக்கிறார். அதே போல் இங்கே ஒரு புயல் வந்து தமிழகத்தில் அது ஒரு மாபெரும் சீற்றத்தை ஏற்படுத்தியது. அந்த சீற்றத்தினால் ஏற்பட்ட லாசஸ் அது வந்து அவர் வந்து பார்வையிடுறதுக்கு கூட வரல. அதே போல் இங்கே இருக்கும் ஃபிஷர்மென், அதாவது மீனவர்களின் பிரச்சனைகள், இது வந்து ஒரு புல்வாமால 40 பேர் செத்துவதை பெருசாக பேசுகிறாங்க. இங்கே மீனவர்கள் வந்து நீங்க எண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து நூற்றுக்கணக்கான மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கலாநிதி அவர்கள் முன்வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒட்டுமொத்தமாக இந்த நாடு முழுமைக்கும் அல்லது தமிழகம் முழுமைக்குமாக பட்டியலிடக்கூடிய குற்றச்சாட்டுகளினுடைய லிஸ்ட் ஆஃப் ரீசன்ஸ் தான் நீங்களும் இப்ப பட்டியலிடுறீங்க. நம்ம குறிப்பா வடசென்னை தொகுதியை மற்றும் போக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் உங்களிடம் முன்வைத்த கேள்வி என்பது வடசென்னை தொகுதி திரு கலாநிதி வீராசாமி அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய 3 முக்கிய தொகுதிகள் திமுகவினுடைய வாரிசுகளுக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாக வைக்கக்கூடிய விமர்சனத்தை எப்படி நீங்கள் எதிர்கொள்கிறீர்கள்? நான் இது இப்போ இந்த பலமுறை இந்த கேள்வி எனக்கு கேட்டப்போ நான் சொல்லிட்டேன். நான் திமுகன்றது ஒரு குடும்பம். அது வந்து நான் வந்து நீங்கள் 3 தொகுதிகள்னு சொல்கிறீங்க. திமுக போட்டியிடும் 20 தொகுதிகளில் இருக்கும் வேட்பாளர்கள் அனைவருமே ஒரே குடும்பம் தான். அதை நான் அப்படித்தான் பார்க்கிறேன். அண்ட் இதில் வந்து யாராவது ஒருத்தருக்கு ஒன்று அவங்க வந்து குவாலிஃபைடாக, இப்போ நீங்கள் வந்து தயாநிதி மாறன் முன்னாள் மத்திய அமைச்சர், அவருக்கு வந்து இனஃப் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. இப்போது தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன்றவங்க வந்து ஒரு நல்ல பேச்சாளர், ஒரு ப்ரொஃபஸராக இருக்காங்க, நல்லா படித்தவங்க. அண்ட் அவங்களுடைய பேட்டிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதாவது அருமையாக பேசுகிறாங்க, நல்ல பல கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஸோ இங்கிலீஷும் பேசுவாங்க. அது பார்லிமெண்ட்டுக்கு போகிறதுக்கு ஒன் ஆஃப் த ரெக்வயர்மெண்ட்ஸ் இஸ் தட். லைக் இஃப் யூ வாண்ட் டு கோ டு பார்லிமெண்ட் யூ ஷுட் நோ எதர் ஹிந்தி ஆர் இங்கிலீஷ். இது தெரியாமல் போய் அங்கே தமிழில் மட்டும் பேசி ஏதாவது பண்ண முடியுமான்றது தெரியல. அண்ட் என்னுடைய இது வந்து நான் கலாநிதி அவர்கள் முன்வைக்கக்கூடிய இல்ல, அது நீங்க திமுக வேட்பாளர் பட்டியல் வருகிற போதே இதுல யாரெல்லாம் மருத்துவர்கள் இருக்கிறாங்க, யாரெல்லாம் பொறியாளர் இருக்காங்க, யாரெல்லாம் அறிவியல் படித்திருக்கிறாங்க, அப்படி ஒரு தனி பட்டியலை கூட போடப்பட்டது உண்மைதான். ஆனா இதெல்லாம் தான் குறைந்தபட்ச தகுதிகள் நாடாளுமன்றத்துக்கு போறது அப்படின்னு நிரூபிக்கிறீங்களா? குறைந்தபட்ச தகுதி அப்படின்றது இல்லை. இது வந்து ஒரு எஜுகேட்டட் பர்சன் போனாங்கன்னா தேர் கிராஸ்ப் ஆஃப் திங்ஸ் வில் பி பெட்டர். அதாவது இப்போ வந்து ஒரு நல்ல படித்தவர்கள் போனால் அவர்களுக்கு வந்து இப்போ ஒரு என்ன பேசணும், என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்றது அது வந்து ஒரு இது பண்ணும். அண்ட் கட்சியின் தலைமையுடன் கோஆர்டினேட் பண்றதுக்கும் இட் வில் பி ஈஸியர். வேட்பாளர் திரு கலாநிதி வீராசாமி, அதே போன்று அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து தேமுதிக வேட்பாளர் திரு அழகாபுரம் மோகன்ராஜ் அவர்கள். திரு அழகாபுரம் மோகன்ராஜ், இந்த கேள்வியை நான் உங்களிடம் முன்வைக்கிறேன். தற்போது தேமுதிகவிற்கு வடசென்னை தொகுதி மட்டுமல்ல, ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய மற்ற தொகுதிகளும் ஒரு பலம் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? கண்டிப்பாக பலம், கண்டிப்பாக பலம். அதாவது சறுக்கல்கள், இடைஞ்சல்கள் அதெல்லாம் வந்து ஒரு கூட்டணி பேசும்போது அவங்க கட்சிக்கு உண்டான நலனை அது கேட்கறது எல்லா கட்சியிலும் எல்லா கூட்டணியும் இயற்கை. அதனால் சறுக்கல் அதெல்லாம் கிடையாது. கடைசியாக எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து இந்த தொழில் நிற்கிறேன்னு முடிவெடுத்துட்டோம், களத்தில் இறங்கிட்டான். வெற்றி ஒன்று தான் எங்களுடைய குறிக்கோள். இதில் வந்து சறுக்கலும் கிடையாது, குழப்பமும் கிடையாது. சென்னையிலேயே இருக்கக்கூடிய ஒரு நபரை தேர்ந்தெடுப்பது என்பதும் வேற ஊரை சேர்ந்தவரை தேர்ந்தெடுப்பது என்பதும் தான் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சவால். அந்த வகையில உங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் தேமுதிகவருடைய நம்பிக்கையா இருக்கு? அதாவது சார், முதல்ல அதுக்கு நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்லிடுறேன். நான் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் பொது வாழ்வில் இருக்கிறதுனால எனக்கு வந்து மெட்ராஸ் மிக பரிச்சயப்பட்ட இடம். நான் வந்து டி நகரில் 20 வருஷமாக குடியிருக்கேன். அதனால் எஜுகேஷன் என்பது ஒரு அடிஷனல் குவாலிஃபிகேஷன். பொதுமக்களுடைய சேவை என்பது மக்களோடு மக்களாக பழகி இருக்க வேண்டும் என்பது தான் முக்கியமான ஒரு தகுதியாக நான் நினைக்கிறேன். நன்றி திரு மோகன். திரு கலாநிதி, முக்கியமான விஷயம் என்பது மோகன்ராஜ் சொன்னது போலதான், நம்ம வடசென்னை தொகுதி என்பது ஒரு உழைக்கும் மக்களை கொண்டிருக்கக்கூடிய தொகுதி. அங்கிருந்து ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியவர்கள் அவர்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் முன்வைக்கணும், எல்லா பிரச்சனைகளையும் ரெப்ரசென்ட் பண்ணி அவர்களுக்கான தீர்வுகளை பெற்றுத்தர வேண்டும் அப்படிங்கிறதா மிக முக்கியமான விஷயம். அது கடந்த முந்தைய 5 ஆண்டுகள்ல திமுக அதை செய்திருக்கிறதா என்கிற கேள்வியும் தற்போது மக்கள் சேர்த்தே எழுப்புகிறார்கள், அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள். அது உங்களுக்கு சவாலாக மாறி இருக்கிறது இப்போ இந்த மக்களவை தேர்தலில் அப்படின்னு பார்க்கிறீங்களா?
கண்டிப்பாக இல்லை. அதாவது எப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரியே வட சென்னைன்றது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாகத்தான் இருந்திருக்கிறது. சென்ற முறை ஒரு இந்த பொய் பிரச்சாரத்தினால் ஒரு அதிமுக பாராளுமன்ற உறுப்பினர் அனுப்பப்பட்டார். பட் இப்போ அவங்க தேர்ந்தெடுத்து அனுப்பின கேண்டிடேட் இப்போ அங்கே லோக்கலில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து தொகுதிக்கே வந்ததில்லை, அவர் வந்து யாரையும் பார்த்ததே கிடையாது, எந்த வேலையும் செஞ்சதில்லை, இப்படின்றது தான் குற்றச்சாட்டுகள் பொதுமக்களிடையே இருக்குது. அதாவது அவர் சென்னையை சேர்ந்தவன் தான் இருந்தாலும், அவர் சென்னையை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் வந்து தொகுதிக்கு எதுவும் செய்யவில்லை, தொகுதி பக்கம் வரவே இல்லை என்றுதான் குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். இது வந்து சென்னையில் இருக்கிறவரே வந்து இப்போ இது மாதிரி இருக்காரு அப்படின்னா, சேலத்தில் இருந்து வருபவர் எந்த அளவுக்கு அவர் நீங்கள் நம்பி பண்ண போகிறாங்க அவங்க பொதுமக்கள்? அது கண்டிப்பாக அவர் நம்ப மாட்டார்கள். இவர் சொல்கிறார் இது மாதிரி நான் வந்து இங்கே சென்னையில் வந்து செட்டில் ஆயிடுவேன் அப்படின்ட்டு. அது எந்த அளவுக்கு உண்மை இருக்கும் அப்படிதில் அந்த அதில் உண்மை கூற்று இருக்குன்றது எனக்கு தெரியாது. திரு கலாநிதி, உங்களை பொறுத்த வரைக்கும் வடசென்னை தொகுதியினுடைய ஒரு முக்கிய 3 சவால்கள் அப்படின்னு ஒரு டாப் 3 பட்டியலிட சொன்னா என்னென்ன மாதிரியான விஷயங்களை பட்டியலிடுவீங்க? அதை தீர்ப்பதற்கு திமுக வைத்திருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன? இல்லை, நீங்கள் அதாவது எல்லாருமே இந்த மாதிரி தான் பொதுப்படையாக ஒரு கேள்வி கேட்குறீங்க. அதாவது வட சென்னைக்கு என்ன டாப் 3 ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது ஆக்சுவலாக ப்ராப்ளம்ஸ்ன்றது வந்து பலதரப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதாவது தமிழ்நாட்டிற்கே தேவையான பிரச்சனைகள் அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து குடிநீர் தமிழகத்தில் எல்லா இடத்துலையுமே பிரச்சனையாக இருக்குது. அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி. இப்போ எலக்ட்ரிசிட்டி வந்து சம்மரில் வந்து வி ஆர் எக்ஸ்பெக்டிங் இது மாதிரி ஏதாவது அவுட்டேஜஸ் அது மாதிரின்றது வரலாம். இது மாதிரி பிரச்சனைகள் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. வட சென்னை அப்படின்னு எடுத்திங்கன்னா, வட சென்னை வந்து ஒரு சின்ன ஏரியா கிடையாது. அது வந்து 6 சட்டமன்ற தொகுதிகளை கொண்டது. அந்த 6 சட்டமன்ற தொகுதிகளில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் வெவ்வேறு விதமான பிரச்சனைகள் தேவைகள் இருக்கின்றன. இப்போ ஒரு சில தொகுதிகள் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து அடித்தரப்பட்ட மக்கள் வந்து அவங்க வந்து ஒரு 60-70% வரைக்கும் கூட இருக்கலாம். அதாவது ஆர்கே நகர், ராயபுரம் இந்த மாதிரி ஏரியாவில். மற்ற இடத்துல கொளத்தூர், பெரம்பூர் அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அது வந்து மேபி ஒரு 20-30% அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ பொருளாதாரமாக அவங்க வீக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ நீங்கள் வந்து அவர்களுக்கு வந்து இப்போது அன்எம்ப்ளாய்மெண்ட் அது ஒரு பிக் ப்ராப்ளம். இது எங்களுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சிக்கு வந்தால் எப்பொழுதுமே இது ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் பட்டியலிட்டாலும் தொகுதி மக்களினுடைய கோரிக்கைகள், தொகுதி மக்கள் முன்வைக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு ஒரு சிலது இருக்கலாம். நீங்க சொன்னது எல்லாமே கூட கிட்டத்தட்ட பொருந்தி போகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் உண்டானதாக இருக்கும். நம்ம இறுதி கேள்விக்கு வருகிறோம். 2 வேட்பாளர்களுக்கான பொதுவான கேள்வியாக இதை எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய வாக்காளர்களை நீங்க நேர்ல போகிறீங்க, சந்திக்கிறீங்க, அவர்களுக்கான வாக்குறுதிகளை கொடுக்கிறீங்க. தொகுதியை சார்ந்து வடசென்னை தொகுதியை மையமாக வைத்து உங்களுடைய வாக்காளர்களுக்கு நீங்கள் தரக்கூடிய வாக்குறுதிகள் என்ன, சொல்லக்கூடிய செய்தி என்ன என்பதை இருவரும் பகிர்ந்து கொள்ளலாம். முதலில் திரு கலாநிதி அவர்கள். இப்போ வடசென்னையில் வந்து நாங்கள் வந்து சொல்லியிருக்கிறது, இப்போ நான் வாக்கு சேகரிக்க போகும்பொழுது அங்கே தொகுதி மக்கள் வந்து அவங்களுக்கு இருக்கும் குறைபாடுகள் சிலவற்றை சொல்கிறார்கள். ஒரு சிலர் வந்து ஒரு இடத்துல தண்ணி டேங்க் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி வெவ்வேறு விதமான இது வருது. பட் நாங்கள் வந்து பார்லிமெண்டேரியன்ஸாக நாங்கள் வந்து பண்ணக்கூடியது அப்படின்றது வந்து நாங்கள் மக்கள்கிட்ட சொல்கிறது, அந்த குப்பை கடங்கு அதை எப்படி அதை வந்து அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது, அது ஏதாவது வேறு இடத்திற்கு இன்னும் வெளியே. ஏனென்றால் இது வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இந்த குப்பை கிடங்கு வந்து சிட்டிக்கு அவுட்டர்னு இருந்தது. பட் இப்போ இது வந்து சிட்டியிலேயே பார்ட் ஆஃப் த சிட்டி ஆகிட்டதுக்கு அப்புறமா அதை வெளியிலே எடுத்து செல்வது. அதே போல் உங்களுக்கு இந்த லாரிஸ், அந்த கண்டெய்னர் லாரிஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுனால அதனால் வந்து நிறைய மாசு வருது. அதனால் வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு நிறைய லங் இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த இது வந்து இப்போ ஒரு செப்பரேட் காரிடார் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டிங் கண்டெய்னர்ஸ் இது ஒன்று சொல்லியிருக்கோம். அதே போல் இந்த மின்சார தேவை அப்படின்றதுக்கு இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் தான் பார்லிமெண்டேரியன்ஸாக நாங்கள் பண்ண முடியும். இப்போ அங்கே வந்து குடிநீர் அப்படின்றது வந்து நாங்கள் வந்து பார்லிமெண்டேரியன்ஸாக நாங்கள் பண்ணக்கூடியது வந்து இந்த நதிநீர் இணைப்பு. இந்த நதிநீர் இணைப்புக்கு இந்த 5 ஆண்டுகளில் என்னால் இயன்ற அளவு நான் அதற்காக வேலை செய்வேன். ஏனென்றால் இது ஒரு முக்கிய பிரச்சனை என்பதை நான் எப்பொழுதுமே என்னுடைய அணுகுமுறையே இந்த நீர் பிரச்சனை இதை இன்னும் ஒரு 10-20 ஆண்டுகளில் இது இன்னும் பூதாகரமாக இருக்கும். ஆனால் இப்பொழுதே நாம் ஏதாவது செய்தால்தான் இதை நாம் சரி செய்ய முடியும். அதை நான் பார்லிமெண்டேரியன் நதிநீர் இணைப்பு தான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் அப்படின்றது என்னுடைய கருத்து. நன்றி திரு கலாநிதி வீராசாமி. திரு மோகன்ராஜ், உங்களுடைய கருத்து. சார், இந்த கொடுங்கையூர் குப்பை கிடங்கு ரொம்ப நாளாக இங்கே இருக்குது. அதை வந்து வேறு இடத்துக்கு மாற்றணும். ஏன்னா பொதுமக்கள் வந்து நிறையா குழந்தைகள்லாம் நோய்வாய்ப்படுறாங்க. அதை மாற்றுவதற்கு உண்டான முழு முயற்சி எடுப்பேன். அந்த குப்பை கிடங்கு மாற்றினால் அங்கே இருக்கிற மக்களுக்கு எந்த சேதமும் ஏற்படாதவாறு
சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் மூலமாக அதை மாற்று ஏற்பாடு செய்கிறதுக்கு உண்டான முழு முயற்சிகளை செய்வேன். குப்பை மூலமாக மின்சாரம் தயாரிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அடிப்படை தேவைகள், அதாவது மக்கள் நம்மளை ஓட்டு போடுறாங்கன்னா எம்பிக்கு தான் வேலை, எம்எல்ஏக்கு தான் வேலைன்னு போட மாட்டாங்க. நம்மளை தேர்ந்தெடுக்கிற மக்கள் நம்மளுடைய குறைகளை திருப்பதாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அவருடைய முக்கிய தேவை என்னன்னு சொன்னால், வட சென்னையில் குடிநீரில் கழிவுநீர் கலக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் உடனடியாக எனக்கு வாய்ப்பு தந்தால் உடனடியாக அந்த அதிகாரிகளை அணுகி அதை தீர்ப்பதற்கு உண்டான பிரச்சனையை முன்னெடுத்து தீர்த்து கொடுப்பேன். அதே போல் இந்த குடிநீர் பிரச்சனை என்பது வட சென்னை தொகுதியில் மிகவும் பூதாகரமான பிரச்சனை. ஏன்னா நாளுக்கு நாள் மக்கள் தொகை பெருக்கிக் கொண்டே போகிறதுனால ஏற்கனவே செய்திருந்தாலும் கூட அது பற்றாமல் போயிடுது. அதுக்கு ஒரே தீர்வு என்னன்னு சொன்னால் டீசாலினேஷன் பிளான்ட், கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம். வட சென்னை ஒட்டி கடல் இருக்குது. ஏற்கனவே சென்னையில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இது எப்படி செய்ய முடியும்? அதுக்கு நிதி ஆதாரம் வேணும்னு கேட்பாங்க. தமிழக அரசின் மூலமாக மத்திய அரசிலே அணுகி அதை கொண்டு வர முழு முயற்சி எடுப்பேன். ஏனென்று சொன்னால், மத்திய அரசின் மூலமாக இந்தியாவில் நீர்ப்பாசன திட்டங்கள், அதற்காக இரிகேஷன் ப்ரோக்ராமுக்கு 199 திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதியுதவி செய்திருக்கின்றது. அதில் ஆந்திராவிலே போலாவரம் திட்டம் முதன்மையான திட்டம். அதே போல் நான் பாராளுமன்றத்தில் இல்லை உரிய அமைச்சர்களை அணுகி இந்த கடல் நீரை குடிநீரகம் திட்டத்தை கொண்டு வந்து வடசென்னை பாராளுமன்ற மக்களுக்கு மட்டுமில்லாமல் பக்கத்தில் இருக்கிற மக்களுக்கும் பயன்படுகிற வகையில் அந்த குடிநீர் திட்டத்தை கொண்டு வர பாடுபடுவேன். நன்றி, இருவருக்கும் நன்றி. கடுமையான பிரச்சார நேரத்தில் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு, வாக்காளர்களுக்கான கருத்துக்களாகவும் வடசென்னை மக்களுக்கான ஒரு வாக்குறுதியாகவும் பகிர்ந்து கொண்டீர்கள். திரு கலாநிதி வீராசாமி, திரு அழகாபுரம் மோகன்ராஜ், இருவருக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.